பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவிடுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். என் அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு விரோதமாக அநேக யுத்தங்கள், அநேக பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நமக்கு போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய கண்களுக்கு மனிதர்கள் தான் நமக்கு எதிரிகளாக தோன்றலாம். மனிதர்கள் தான் நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள், நம்முடைய நன்மைகளை தடை பண்ணுவார்கள். ஒருவேளை நம்முடைய உறவினர்கள் உருவத்திலே, நம்முடைய சகோதரர்கள் உருவத்திலே, நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் உருவத்திலே, ஒருவேளை நம்முடைய அதிகாரிகள், நாம் வேலை செய்கிற இடத்திலே நம்முடைய உயர்ந்த அதிகாரிகள் உருவத்திலே, ஒருவேளை நம்முடைய கல்லூரியிலே, பள்ளியிலே, ஆசிரியர்கள் உருவத்திலே, இப்படி பல விதத்திலே சத்ரு நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யலாம். ஆனால் நாம் அவர்களோடு அல்ல போராட வேண்டியது. வசனம் சொல்லுகிறது, அவர்களை நமக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வைக்கிற பொல்லாத ஆவியோடு நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகமர லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைய தினம் நமக்கு விரோதமாக எதிர்த்து வருகிற எல்லா சத்ருவினுடைய தந்திரங்களையும் சத்ருவனுடைய கிரியைகளையும் எதிர்த்து ஜெயிக்கத்தக்கதாக நம்முடைய கரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, என் அன்பு பிள்ளைகள், இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாக சத்துரு எந்த பிரச்சனைகளை, எந்த யுத்தங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, அந்த யுத்தங்களை ஜெயிக்கத்தக்கதாக இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வெற்றியை தாரும். இந்த காலை வேளையிலே ஒருவேளை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எதிரி நின்றாலும் ஆண்டவரை இன்றைய நாள் முடிவதற்குள்ளாக அந்த எதிரியின் அழிவை அவர்கள் காண கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எதிரியை ஜெயிக்க கர்த்தர் உங்கள் கரத்திற்கு பலத்தை தருவாராக. ஆமென். நம்புங்கள். God bless you.